வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல இடங்களில் கடந்த சில நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை காரணமாக பல பகுதி மக்கள் தவித்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் ஏரி மற்றும் கண்மாய்கள் நீர் ஆதாரங்களில் மிக குறைந்த அளவிலான நீர் இருக்கின்றன. அதே நேரத்தில் குடிநீர் ஆதாரங்களாக கருதப்படும் பல்வேறு நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் குடிநீர் விநியோகிக்கக்கூடிய முறைகளில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே நேரத்தில் பல பகுதிகளில் குடிநீர் விநியோகிக்கும் குழாய்களில் பல்வேறு விதமான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத காரணத்தினால் குடிநீர் வீணாவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அதே நேரத்தில் நமது தமிழகத்தில் மழை அளவு கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவாகவே பொழியக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய அந்த மழை நீரையாவது சரியாக சேமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பல இடங்களில் அதற்கான விழிப்புணர்வு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. மக்களின் அடிப்படை வசதிகளில் ஒன்றான இந்த குடிநீர் என்பது மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. பல இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது விருதுநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே குடிநீர் பற்றாக்குறை காரணமாக லாரிகள் மூலம் வரக்கூடிய தண்ணீரை பொதுமக்கள் குடம் ஒன்றிற்கு 5 முதல் 6 ரூபாய் வரை செலவு செய்து குடிநீரை வாங்கி பருகி வருகிறார்கள். அதே நேரத்தில் விருதுநகர் பகுதியில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் 2வது பிரிவுக்கான பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெற்று வருகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. குடிநீர் விநியோகிக்கக்கூடிய குழாய்களில் பராமரிப்பு பணிகள் சீரான இடைவெளியில் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பராமரிப்பு பணிகள் கூட மிக மெதுவாகத்தான் நடைபெற்று வருகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் விருதுநகர் பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் குடிநீர் தேவை என்பது எப்படி இருக்கிறது, இதற்கான பற்றாக்குறை என்பது எப்படி இருக்கிறது, குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக எதிர்கால திட்டங்கள், தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் குடிநீர் ஆதாரமாக 69 அணைகள் இருக்கின்றன. இந்த அணைகள் மூலம் நீர் பெறப்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஆண்டிற்கு சராசரி 912 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். வானிலை மாற்றம் காரணமாக தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை சரிவர பெய்யாததால் 2012ஆம் ஆண்டு சராசரி அளவை காட்டிலும் 15% குறைவாகவும், கடந்த ஆண்டு வழக்கத்தை விட 30% குறைவாகவும் மழை பெய்தது. இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் 2 மாத காலம் காத்திருக்க வேண்டும். ஆனால் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட வறண்ட மாவட்டங்கள் தற்போதைய தண்ணீர் தட்டுப்பாடில் திணறி வருகிறது. இந்த மாவட்டங்களில் பல இடங்களில் 10 நாட்கள் முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறையே குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கிராமப்புற மக்கள் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அலைய வேண்டிய அவல நிலை காணப்படுகிறது. குடிநீர் பற்றாக்குறையை சாதகமாக பயன்படுத்தும் தண்ணீர் தொழிற்சாலைகள் குடம் தண்ணீரை ரூபாய் 5 முதல் 15 வரை விற்று வருகின்றனர். அந்த நீரும் சுகாதாரமற்றதாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் மக்கள். 1800 கிராமங்களை உள்ளடக்கிய விருதுநகர் மாவட்டத்தில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், மானூர் கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை. இதனால் தாமிரபரணி கூட்டு குடிநீர் 2வது திட்டம் ஒன்று ரூபாய் 537 கோடியில் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் விருதுநகர் நகராட்சி பகுதியிலேயே 10 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. தவிர மாவட்டத்தின் இதர பகுதிகளான ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை தாலுகாக்களில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மழைநீர் சேகரிப்பை சரியாக செயல்படுத்த வேண்டும். ஆறுகள் மற்றும் ஏரிகளை தூர்வார வேண்டும். குடிநீர் விநியோகிப்பதில் சரியான திட்டமிடுதல், குடிநீர் விநியோகம் செய்யும் குழாய்களை சரியான இடைவெளியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட விஷயங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் பகுதியில் குடிநீர் பிரச்சினை மிக பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் என்பது ஒரு மிக பிரச்சினைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பல இடங்களில் குடிநீர் குழாய்கள் சரியாக பராமரிக்காத காரணத்தினால் குடிநீர் வீணாகக்கூடிய நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் குடிநீரை அதிக அளவில் விலை கொடுத்து பொதுமக்கள் வாங்க வேண்டிய நிலையில் இருப்பதால் இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. விருதுநகர் பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த குடிநீர் பிரச்சனை என்பது பிரதானமாக இருக்கிறது. மக்கள் சில இடங்களில் போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறார்கள். காலி குடங்களை வைத்து
இப்படி குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், தமிழகத்தின் மற்ற பகுதிகளாகட்டும், இந்த நீர் மேலாண்மை என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டும், நீர் கட்டமைப்பு என்பது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் சாகுல் ஹமீத். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எக்ஸ்னாரா அமைப்பைச் சேர்ந்த திரு இந்திரகுமார். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சாகுல் ஹமீத் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சாகுல் ஹமீத். இப்போ விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடிநீர் ஆதாரங்கள் என்பது எத்தனை பகுதியில் இருக்கு? இன்னைக்கு அந்த குடிநீர் ஆதாரங்களின் மற்றும் அந்த நீர்நிலைகளின் நிலை என்பது எப்படி இருக்கு? வணக்கம் ஹேமா. இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய மக்கள் குறைதீர்க்கும் நிகழ்ச்சியின் போது பெறப்படக்கூடிய மனுக்களிலே 90% மனுக்கள் இந்த குடிநீர் பிரச்சனை சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றன. இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 7 நகரசபை பகுதிகள் இருக்கின்றன. 450 பஞ்சாயத்துகள் உட்பட்ட 1500 கிராமப்புறங்கள் இருக்கின்றன. இந்த கிராமப்புற மக்களும் நகர்ப்புற மக்களும் குடிநீர் தட்டுப்பாட்டை சந்திப்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. போராட்டங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த குடிநீர் தேவைக்கு, அதாவது நகரசபை பகுதிகளுக்கும் கிராமப்புறங்களுக்கும் குடிநீர் தேவைக்கு, அதாவது கிராமப்புறங்களில் இருந்து மாநகராட்சி பகுதிகள் வரை நபர் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் முதல் 110 லிட்டர் வரை குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அரசு புள்ளி விவரப்படி விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் இன்று அந்த அளவிற்கு தண்ணீர் தரப்படுகிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் நீர் ஆதாரங்கள் குறைந்து போனதுதான். இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 நகரசபை பகுதிகளில் விருதுநகர் நகரசபை பகுதிக்கு நீராதாரமாக உள்ளது ஆனைக்கூட்டம் அணைப்பகுதி மற்றும் காரிசேரி, ஒண்டிப்புலி, கல்குவாரிகள். இந்த 3 நீர்த்தேக்கங்களில் இருந்தும் விருதுநகர் நகரசபை மக்களுக்காக 40% குடிநீர் தேவை பூர்த்தி செய்து வந்த நிலையிலே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு தற்பொழுது 70% குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் 10 நாட்கள் முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் விநியோகம் விருதுநகரிலே செய்யப்பட்டு வருகிறது. இதே நிலைதான் மற்ற நகரசபை பகுதிகளிலும். சிவகாசியை எடுத்துக்கொண்டால் இந்த சிவகாசிக்கு நீர்த்தேக்க ஆதாரமாக இருந்த வெம்பக்கோட்டை அணைப்பகுதியிலிருந்து கிடைத்த நீர் பற்றாக்குறையால் மானூர் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சாத்தூரை எடுத்துக்கொண்டால் சாத்தூருக்கு சீவனப்பரியிலிருந்து தாமிரபரணி தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் இருக்கங்குடி டேம் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து சாத்தூருக்கு தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டாலும் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு உள்ளது. தண்ணீர் வரவில்லை. அதுபோல அருப்புக்கோட்டை எடுத்துக்கொண்டால் வைகை ஆற்றில் இருந்து நீர் கொண்டு வரப்பட்டது, ஒரு காலத்தில் கொண்டு வரப்பட்டது. வைகை ஆற்றிலேயே தண்ணீர் தவிக்கும் நிலை ஏற்பட்டதால் அருப்புக்கோட்டை மக்கள் தண்ணீருக்கு தவிக்கும் நிலை ஏற்பட்ட பிறகு இதே மாதிரி தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக வல்லநாட்டில் தண்ணீர் கொண்டு வந்த பிறகு ஓரளவு தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறுவில்லிபுத்தூர் பகுதியை எடுத்துக்கொண்டால் செண்பகத்தோப்பு அணை திட்டம், செண்பகத்தோப்பு அணைப்பகுதியில் இருந்து குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதிலே முறையாக பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட பிறகு முக்கூடலில் இருந்து தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு ஓரளவு தண்ணீர் வரத்து இருக்கிறது. ராஜாபாளையத்தை எடுத்துக்கொண்டால் ஐயனார் கோயில் பகுதியிலிருந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் 267 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்ட மதிப்பீடு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் நகரசபை பகுதிகளிலே இந்த மாதிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால் இன்றும் தண்ணீருக்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாவட்டத்தில் நிலவுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த கிராமப்புற பகுதி மக்களுக்காக இந்த அரசு சமீப காலமாக ஆழ்துளை கிணறுகளை அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆழ்துளை கிணறுகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த காரணத்தினால் தண்ணீர் கிடையாது. மக்கள் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று இல்ல விலைக்கு தண்ணீர் வாங்கி அருந்த வேண்டிய நிலையை இருந்து வருகின்றது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அதுபோக இந்த பழைய நீர்த்தேக்கங்களிலிருந்து வரக்கூடிய குடிநீர் மற்றும் தற்பொழுது இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நீர் அனைத்தும் 70% குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக சொல்லப்பட்டாலும் இந்த கிடைக்கக்கூடிய குடிநீரையும் பகிர்ந்தளிப்பதில் உள்ள பிரச்சனைகளுக்காகத்தான் மக்கள் போராடுகிறார்கள். அதாவது தண்ணீரானது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது, ஒவ்வொரு நகர சபைக்கும் கொண்டு வரப்படுகிறது. வழியில் சில சதவீதம் தண்ணீர் வீணாகி போனாலும் இந்த நகராட்சி பகுதிகளை வந்தடைகின்ற தண்ணீரை விநியோகிக்கும் பொழுது சில இடர்பாடுகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதாவது விநியோகிக்கும் முறையிலே விநியோகிக்கும் இந்த விநியோகிக்கும் குழாயை சீரமைக்க வேண்டும், புனரமைக்க வேண்டும், சீரான குடிநீர் விநியோக வேண்டும். அதற்கு அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்க வேண்டும். அனைத்து வார்டுகளுக்கும் சம அளவிலே சரியான இடைவெளி விட்டு தண்ணீர் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது. ஹேமா,
தொடர்ந்து பேசலாம். ராகுல் அமீத், விருதுநகர் பகுதியில் பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சில இடங்களில் குடிநீர் விநியோகிப்பதில் பற்றாக்குறை நிலவி வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் பிரிவிற்கான பணிகள் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்று வருகிறது. இதனை அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு இந்திரகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்துல இப்போ சட்டப்பேரவையில கூட அமைச்சர் சொல்லியிருக்காரு, தமிழகத்துல குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக பல்வேறு பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனாலும் பல இடங்கள்ல குடிநீர் பற்றாக்குறை அப்படிங்கறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இப்ப தமிழகத்துல பொதுவாகவே நீர் ஆதாரங்களோட நிலை என்பது இன்னைக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தாங்க இருக்கு. அதாவது கிராமங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா முதல்ல அவங்க கண்மாய் இல்லைன்னா கிணறு குளங்கள்ல நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு குவாரி மணல் குவாரிகளால என்ன ஆயிடுது, நிலத்தடி நீர் வேகமா கீழே போயிட்டதால அந்த கிணறுகள் இந்த குளங்கள் எல்லாம் நீரற்று போச்சு. இப்ப இதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா மழையின் அளவு படிப்படியா குறைஞ்சிட்டே வருது. மழையின் அளவு ஏன் குறையுதுன்ற ஒரு காரணத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதனுக்கு சரியான ரேஷியோல இப்போ சுதந்திரம் அடைஞ்சு 67 முடிஞ்சு 68வது ஆண்டு நாளைக்கு ஆரம்பிக்குது. 67 ஆண்டுகளுக்கு முன்ன மக்கள் தொகைன்னா அன்னைக்கு நம்மளுடைய நீர் கொள்ளளவு எவ்வளவு இருந்தது, அந்த ரேஷியோ எடுத்துங்க. இன்னைக்கு எந்த ரேஷியோல இருக்கு, இதுதாங்க பிரச்சனை. ரெண்டாவது விஷயம், பசுமை காடுகள் அன்னைக்கு எவ்வளவு இருந்தது, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பசுமை இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு பசுமை இருக்கு. இந்த ரெண்டு ரேஷியோவை நீங்க டேலி பண்ணீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த பசுமையே நம்ம பாதுகாக்கணும், இல்லைன்னா உருவாக்கணும். ரெண்டாவது, கிராமங்கள்ல கிணறுலாம் இப்போ வேலைக்கு ஆகாது, ரொம்ப அடியில போயாச்சு. அதனால மழைநீர் சேமிப்பை தரை தொட்டிகள் அமைக்கணும். மழைநீரை தரையில வரும்பொழுது தரை தொட்டிகள் அமைச்சு அதுல சேர்த்து வச்சுக்கணும். இப்ப எங்க இருந்தோ தாமிரபரணியில இருந்து வைகையில இருந்துலாம் தண்ணியை கிராமங்களுக்கு கொண்டு வரதை விட அங்க விழுந்த மழை நீரை ஏரி குளங்கள்ல தேக்கி வச்சீங்கன்னா நிலத்தடி நீர் வெளியே கீழே வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிட்டதால இது வேகமா கீழே போயிடும். தரை தொட்டிகளை அமைச்சு இப்போ உலர் தளங்கள்லாம் வச்சிருக்காங்க, இந்த ரைஸ் மில் அது மாதிரி காய வைக்கிறது, அந்த தளங்கள் கீழெல்லாம் நீர் தொட்டிகள் அமைச்சு அதுல தண்ணீரை சேகரிச்சு வைக்கணும். அப்ப என்ன ஆகும், அங்க இருக்கிற கிராமங்கள்ல அங்கிருந்தே நீங்க நீரை விநியோகிக்கலாம், குடிக்கிறதுக்கு தண்ணியை மாத்திரம். இப்ப நாங்க பொதுவா சொல்லி கொடுக்கறது என்னன்னா, குடிக்கிற தண்ணிக்காக நீங்க குடம் ஏந்த கூடாது. உங்க வீட்லயே ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சிமெண்ட் தொட்டியை, அதாவது சம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சிமெண்ட் தொட்டியை நீங்க வீட்டுல அமைச்சிட்டு மாடியில இருந்து விழ தண்ணியை அதுல முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் எடுத்துக்கோங்க. 10 லிட்டர் தண்ணியை தேற்றான் கொட்டையை தேய்ச்சி போட்டு செப்பு குடத்துல வச்சு, இதான் தேற்றான் கொட்டை, தேய்ச்சி போட்டு செப்பு குடத்துல வச்சுன்னா அது உங்களுக்கு குடிநீர், சுத்தமான குடிநீர். 10 லிட்டர் தண்ணி சமைக்கிறதுக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்க பாதுகாப்பான குடிநீரா மழைநீர் மூலமா நீங்க சேகரிச்சுக்கலாம். இப்போ விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் அந்த காலத்தில இருந்தே ரொம்பவும் மோசமான நிலையில உள்ள தண்ணி பிரச்சனை உள்ள பகுதிகள். அங்க பசுமையை உருவாக்கணும்னா இன்னைக்கு வேலிக்கருவை தான் இருக்குது. இந்த உணர்வு விஷயம் என்னன்னா, இந்த வேலிக்கருவை நம்மளை விட அதிகமா தண்ணி எடுத்துக்குது. 1 கிலோ அந்த கட்டை வளர்றதுக்கு 1000 லிட்டர் தண்ணி, அது அபரிமிதமா எல்லா இடங்கள்ல இருந்து நம்மளுடைய நீர் வளத்தை அதிகமா பாழாக்கிட்டு இருக்கு. அந்த வேலிக்கருவையை முதல்ல அழிக்கணும். அதுக்கு பதிலா ஈச்ச மரங்கள், இப்போ மறைந்த நம்மாழ்வார் ஐயா சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி மரங்களே வளர்க்க முடியாத இடங்கள பாலைவனத்தில் வளர்க்கக்கூடிய ஈச்ச மரங்களை நீங்க ஈச்சந்தோப்புகளை உருவாக்குனீங்கன்னா அந்த பசுமையை நீங்க கண்டிப்பா அங்க உருவாக்க முடியும். அப்போ மழை தன்னாலேயே வரும். எங்கெல்லாம் என்னென்ன பண்ண முடியும்ன்றது நம்ம ஒரு பெரிய விஷயங்கள். இது இந்த சுதந்திரம் அடைஞ்சு 68வது ஆண்டு நம்ம கொண்டாடுற நேரத்துல தண்ணி இல்லைன்றதுதான் நம்ம இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த சூழ்நிலையிலையும் நீங்க தண்ணிக்காக குடம் ஏந்திட்டு 10 ரூபா 15 ரூபா குடிக்கிற தண்ணி 10 லிட்டர் வாங்கினா 1 லிட்டர் தண்ணி 1.5 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த கிராமங்கள்ல வருமானமும் கிடையாது, வசதியும் கிடையாது. ஆனா அந்த வாங்குற தண்ணியினுடைய தரமாக எப்படி இருக்குன்னா, அது கண்டிப்பா குடிச்சாங்க நோய் தான் வரும். அவங்கவுங்க குடிநீரை அவங்கவுங்க கிராமத்திலேயே பஞ்சாயத்து லெவல்ல தரை தொட்டிகள் அமைக்கணும். இனி ஏரியில சேர்த்து வைங்க, நாங்க வானான்னு சொல்லலாம். ஆனா முதல்ல இதுல நிறையிட்டோம், அதன் பிறகு நீங்க போனீங்கன்னா பாதுகாப்பான குடிநீரை நீங்க சேகரிக்க முடியும். இதுக்கான திட்டங்கள். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சாகுல் ஹமீதிடம் பேசலாம். சாகுல் ஹமீத், விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றிற்கு குடிநீர் தேவை எவ்வளவாக இருக்கிறது? இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் விநியோகம் என்பது எப்படி செய்யப்பட்டு வருகிறது?
ஆமா, அதாவது இந்த ஒவ்வொரு நகரசபை பகுதிகளிலும் குடிநீர் விநியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக அந்தந்த நகராட்சி பகுதியிலிருந்து நம்மோடு சில பேர் வந்திருக்கிறார்கள். இது குறித்து இப்பொழுது சாத்தூர் பகுதியிலே குடிநீர் விநியோகம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்காக நம்மோடு இருக்கிற சமூக ஆர்வலர் அவர்களிடம் கேட்போம். ஐயா, சாத்தூர் நகரசபை பகுதியில் குடிநீர் விநியோகம் இப்பொழுது எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? குடிநீர் பற்றாக்குறை அங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது? சாத்தூர் நகராட்சியில குடிநீர் ஓரளவுக்கு சரியா இருந்தாலும் சாத்தூர் நகரத்தை சுத்தி உள்ள படந்தால் ஒரு 3500 வீடு உள்ள ஒரு படந்தால் கிராமம், அதே மாதிரி அமீர்பாளையத்துல ஒரு 1000 வீடு கிராமம் சுத்தி உள்ளதுல இன்னைக்கு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு இடம் தான் தண்ணி வருது. இதுல வறட்சின்னா பயங்கரமான வறட்சி, குடிநீருக்கு இருக்கக்கூடிய கூட்டத்துல எந்த இதுவும் வரல. ஆனா சாத்தூர் நகரத்துல பக்கத்துல வருது, பக்கத்து வீடான படந்தால் பஞ்சாயத்துக்கு வரமாட்டேங்குது. ஆனா ஆர்பி உதயகுமார் சட்டமன்றத்தில் சொல்றாரு வறட்சியே இல்ல நல்லா இருக்குன்னு. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு நாள் தண்ணி வர அவல நிலை சாத்தூர் பகுதியில் அவர் தொகுதி, அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் படந்தால் பஞ்சாயத்து இருக்கு. அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இன்னைக்கு சாத்தூரை சுத்தி உள்ள கிராமங்களும் இன்னைக்கு நகரத்திலையும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை தண்ணி இல்லாம இருக்கு. அதே நேரத்தில் சாத்தூர் நகரத்துல பல பகுதியில் சாக்கடை தண்ணி கலந்து வருது. அது சரி பண்றதுக்கு நகராட்சி நாங்க பல முறை 3வது வார்டு 4வது வார்டுல சொல்லியும் அது சரி பண்ண முடியல. இப்படிதான் இருக்கு. படந்தால் கிராமத்துல வீடியோ அலுவலகத்தை முற்றுகை பண்ணி போராட்டம் பண்ணியாச்சு, படந்தால் பஞ்சாயத்து பின்னாடி மறியல் பண்ணியாச்சு. அதே மாதிரி அமீர்பாளையத்தை சொல்லியும் அங்க அமீர்பாளையத்துல தலித்து மக்களும் பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்க, படந்தால அதே பகுதி பிற்படுத்தப்படும் தலித்து மக்கள் இருக்காங்க. ஆனா பல முறை மந்திரி ஆர்பி உதயகுமார்ட்ட சொல்லியாச்சு, வீடியோட்ட சொல்லியாச்சு, தாஜில்தார்ட்ட சொல்லியாச்சு, யார்கிட்ட சொன்னாலும் சரி யாருமே செய்யாம இன்னைக்கு படந்தால் என்னவோ அந்த காலத்துல தண்ணீர் படம் எடுத்த மாதிரி இன்னைக்கு ஒரு தீவு மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் பொதுமக்களும் பல போராட்டம் நாங்க பண்ணிருக்கோம் தொடர்ந்து. அதை பத்தியே கேட்காம இன்னைக்கு மந்திரி 3 வருஷம் ஆச்சு. அந்த பகுதிக்கு ஏதாவது நல்லது செய்ய படந்தால் மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க. இன்னைக்கு டெய்லி அவங்க தீப்பெட்டி தொழில் அஞ்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி 100 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குற நிலைமை அமீர்பாளையம் படந்தால் பகுதியில் இருக்கு. உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஒரு போர்க்கால அடிப்படையிலாது அந்த படந்தால் மக்களுக்கும் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு சாத்தூர் கிராமமே வறட்சியில் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். இதே போன்று இப்பொழுது சிறுவில்லிபுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இருக்கிற திரு ரேணுகா தேவி அவர்களிடம் கேட்போம். அம்மா, இப்பொழுது இந்த சிறுவில்லிபுத்தூர் நகராட்சியை பொறுத்தவரை எந்த மாதிரி குடிநீர் விநியோகத்தில் உள்ள பிரச்சனைகள், உங்களுக்கு எந்த அளவிற்கு குடிநீர் பற்றாக்குறை இங்க இருக்கு, உங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்கம்மா. எங்களுக்கு குடிநீர் பிரச்சனைங்கிறது ரொம்ப தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு அவல நிலை என்பது சிறுவில்லிபுத்தூர்ல இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணிங்கிற விநியோகங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நகராட்சி நிர்வாகத்திட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தேவைங்கிறது 68 லட்சம் தண்ணி நம்மளுக்கு தேவை. ஆனா வந்து கொண்டு இருக்கிறது 40 லட்சம் தண்ணி தான் வருது. செண்பகத்தோப்பு தண்ணி 2 லட்சம் தண்ணி தான் வருது. அங்கிருந்து வர்றது 54 லட்சம். ஆக மொத்தம் நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணீர் விநியோகம் சீராக எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. கடந்த வாரத்துல போய் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நகராட்சி முன்பு பெண்களை முற்றுகையிட்டு நகராட்சி கமிஷனர் சேர்மன் எல்லாத்தையும் நாங்க பேசணும். என்ன அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் விநியோகம் எங்களுக்கு செய்யணும். 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விநியோகம் செய்யறப்ப அந்த தண்ணி ஏற்கனவே கலந்து ஒரு காபி கலராகத்தான் தண்ணி வருது. அது 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை வச்சு நம்ம குடிக்கிறப்ப தண்ணியில ஒரு அலரான ஒரு வாடை என்பது அந்த வாடைங்கிறது வருது. அதை நம்ம குடிப்பதற்கு பயன்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம பேசின அடிப்படையில அவங்க இன்னைக்கு 8 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் விநியோகம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 8 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விநியோகம் செஞ்சாலும் ஒரு சில பகுதிகளுக்கு அந்த நிலை இல்லாம இருக்குது. இப்ப ராமகிருஷ்ணாபுரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப 10 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணிங்கிறது வந்திருக்குது. அது மாதிரி சிங்கமால்புர தெருவுல 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணிங்கிறது வந்திருக்குது. ஒரு சில பகுதிகளை பாத்தீங்கன்னா தண்ணி நல்ல பிரஷராக இப்ப நகராட்சி குடியிருப்பு பகுதி இருக்குது. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி பிரஷராக இருக்குது. அவங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து பேசலாம் திரு ரேணுகா தேவி. இப்பொழுது நம்மோடு தற்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலரசாமி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சிறுவில்லிபுத்தூருக்கு உள்ள தண்ணீர் பிரச்சனை, அதாவது பழைய திட்டங்கள் பராமரிப்பின்றி இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு திட்டத்தை பற்றி, அதே மாதிரி பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு கொண்டு வருகின்ற அழகரணி திட்டத்தை பற்றி, தற்பொழுது கிடைக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக இப்பொழுது ஐயா அவர்களிடம் கேட்போம். ஐயா, இது குறித்து சொல்லுங்க. அதுங்க மிக 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 அக்யூட்டா இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை என்பது இருக்கு. மாவட்டம் முழுவதுமே கடுமையான வறட்சி நிலவுது. மாவட்டம் முழுவதுமே கடுமையான குடிநீர் பிரச்சனை என்பது இருக்கு. விலைக்கு வாங்கிதான் இந்த மாவட்டத்தில் தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்பதும் இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. அதுவும் 2 விதமான குடிநீர்களையும், அதாவது பயன்படுத்துவதற்காக பாத்திரம் கழுவுவதற்காக ஒரு தண்ணீரை ரூபாய் 2க்கும்,
பயன்படுத்துவதற்கு, சமைப்பதற்கு, குடிப்பதற்கு என்று பயன்படுத்துவதற்காக ஒரு குடம் தண்ணீரை 10 ரூபாய் என்றும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை என்பது மிக மிக மோசமாக வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் தான் விலை கொடுத்து வாங்காத நிலைமை என்பது இருந்தது இதுவரை. இந்த வருடம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியிலும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தமான நிலைமை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமசாமி அவர்கள் இருக்கும்போது தொடர்ந்து போராடி இங்கே கிடைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது பொன்னுப்பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி அது சரியாக கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் அங்கிருந்து வருவதை நமக்கு மிகப்பெரிய இடர்பாடுகள் என்பது இருக்கின்றது. அதில் நகராட்சியில் ஒரு கருத்தும் குடிநீர் வடிகால் வாரியத்தில் ஒரு கருத்தும் என்று 2 விதமான கருத்துக்களை மக்களிடம் பரப்பி குடிநீர் கிடைக்காமல் இருப்பதற்கு ஆன சமாதானம் சொல்கிறார்களே ஒழிய அது கிடைப்பதற்கான வழிவகைகளை அந்த அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை, ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை, ஆட்சித்தலைவர் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடுமையான குற்றச்சாட்டு. 50 லட்சம் லிட்டர் தண்ணீர் வருகிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் 22 லட்சம் 25 லட்சம் லிட்டர் தண்ணீருக்கு மேல் வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதைவிட இன்னும் மோசமான நிலை என்று பார்த்தால், செண்பகத்தோப்பிலிருந்து இங்கே 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருந்தது. அது பயன்படுத்தப்படாமல், அது மீண்டும் மீண்டும் ஒரு பராமரிக்கப்படாமல், அது தூர்வாரப்படாமல் இன்றைக்கு தூர்ந்து போய்விட்டதனால் அங்கிருந்து 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் கூட கிடைக்காத நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் ஆட்சியாளர்களால் அதை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான முயற்சி என்பது இங்கே இல்லாமல் போயிருக்கிறது என்பது இன்றைக்கு மக்களிடம் மிகப்பெரிய வேதனையும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு குடிநீர் என்பது 17 நாட்களுக்கு ஒரு முறைதான் இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிடைக்கின்றது. 17 நாட்களுக்கு ஒரு முறை கிடைப்பது கூட எந்த நேரத்தில் கிடைக்கும், எப்பொழுது வரும், வருமா அல்லது குறிப்பிட்ட அளவிற்கு வருமா என்ற சந்தேகங்கள் கூட இன்றைக்கு மக்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற நிலைமைகள் இன்றைக்கு இருக்கின்றது. அதற்காகத்தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அழகர் கோயில் திட்டத்தை இந்த பகுதியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று கேரளா வரை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரதிநிதிகளையும் அழைத்துக் கொண்டு கேரளா வரை சென்று பேசி வந்தோம். அங்கிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது வெறும் 43 டிஎம்சி தண்ணீர் தான். அந்த 43 டிஎம்சி தண்ணீர் என்பது இந்த மாவட்டத்திற்கு கிடைத்தால் இந்த மாவட்டம் முழுவதும் வளமை பெற்று இதைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் சென்று ராமநாடு வரை செல்லக்கூடிய வாய்ப்பும் அந்த தண்ணீருக்கு இருக்கின்றது. அங்கு 430 டிஎம்சி தண்ணீர் கடலில் போய் கலக்கின்றது. அப்படி கலக்கக்கூடிய அந்த வீணாகக்கூடிய தண்ணீரில் வெறும் 43 டிஎம்சி தண்ணீர் என்பது இந்த மாவட்டத்திற்கு கிடைத்தால் விவசாயத்திற்கும் பயன்படும், குடிநீர் பிரச்சனையே இல்லாத நிலைமை என்பது ஏற்பட்டு விடும் என்பதற்காக கடும் முயற்சி எடுத்தோம். அது இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் சரியாக திட்டமிடப்படாமல் அது இன்றைக்கு ஒரு மறுக்கப்பட்ட திட்டமாக இன்றைக்கு இருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்தின் கனவு திட்டமாக இருந்தது, இன்றைக்கு மறுக்கப்பட்ட திட்டமாக இன்றைக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு திட்டம் வந்தாலும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த பகுதியில் அதிகமாக இருப்பதற்கு உருவாவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. இப்படி குடிநீர் கிடைக்க வேண்டிய ஆதாரங்களை எல்லாம் பராமரிக்காமலும் அதை பயன்படுத்தாமலும் தவிர்த்து வருவதனால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை என்பதே இந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வத்திராயிருப்பு பகுதி என்று சொன்னால் அது குட்டி கேரளா என்றே சொல்லப்படும். இப்பொழுது அங்கே கூட குடிநீர் பிரச்சனை மிக மிக ஆழமாக வந்திருக்கின்றது. அங்கு கூட இப்போது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது பல்வேறு கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் போய் சேரல், அதுவும் கனவாவே இருந்துட்டு என்னைக்கு வரும், எப்போ வரும், எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதே இன்னைக்கு மிகப்பெரிய கனவா இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பிளவுக்கல்ல இருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை நாங்கள் முன்வைத்தோம். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்து முன்வைத்தோம். ஆனால் அது எங்க பம்பே வேண்டியதில்லை, மோட்டாரே வேண்டியதில்லை. அங்கிருந்து எல்லா கிராமங்களுக்கும் கனெக்ஷன் கொடுத்தா தன்னால தண்ணி ஓடி வரும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதையும் இந்த ஆட்சியாளர்கள் செய்ய மறுக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு வேதனையான விஷயமாக கருதப்படுகிறது. நன்றி ஐயா, உங்கள் தகவலுக்கு நன்றி. ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த பிளவக்கல் அணையில் தண்ணீர் திறந்து விடப்படும் பொழுது அதன் கீழ் உள்ள 29 கண்மாய்களை இணைக்கும் வகையில் கால்வாயிலை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பல காலமாக இருந்து வருகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 950க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் இருக்கின்றன. பொதுப்பணித்துறை கண்மாய்கள், நகராட்சி அமைப்புகளுக்குள்ள கண்மாய்கள் என்று இருக்கின்றன. ஆனால் சுத்தமான பராமரிப்பு இல்லாமல், தூர்வாரப்படாமலும், வரத்து கால்களில் தூர்வாரப்படாமலும், மழை பெய்தாலும் தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த கண்மாயிலை பராமரிப்பது குறித்து நம்மோடு இருக்கிற திரு சுப்புகாலை அவர்களிடம் கேட்போம். ஐயா, அது குறித்து சொல்லுங்க நீங்க.
முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். தந்தி டிவி நேயர்களுக்கும் தந்தி டிவி நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இப்படி ஒரு மிக வறட்சியான காலத்தில் வறட்சி தாண்டவமாடுகிற நேரத்தில் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தந்தி நிர்வாகத்துக்கு வணக்கம். முதல்ல பொதுவாக என்னுடைய நண்பர் சொன்னார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அழகிரிசாமி அவர்கள், இதுக்கு கம்மா மட்டுமே ஒரு காரணமா இருக்குமாறு. கம்மா இன்னைக்கு அடிப்படையான காரணமே ஒரு ஆரம்பம் ஒண்ணு இருக்கு. இந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கிட்டத்தட்ட 2 மாநில முதல்வர்களை உருவாக்கி கொடுத்த மாவட்டம். ஒன்னு குமாரசாமி ராஜா ராஜபாளையத்திலிருந்து, விருதுநகர்ல காமராஜர். 2 பேருமே பிரிக்க முடியாத ஒரு திட்டத்தை கூட இங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பம்பை அச்சன் கோவில் அழகன திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து ராமேஸ்வரம் கடற்கரை கிராமத்து வரைக்கும் கம்மாய்கள் நிரப்பலாம், ஊரணிகள் நிறைக்கலாம், ஏரிகள் நிரம்பும், குடிநீர் பற்றாக்குறை இருக்காது, ஒரு மாஸ் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டாங்க. என்ன காரணமோ அந்த திட்டம் கிடப்பில் கிடக்கு, அது நமக்கு தெரியல. அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிற போது கூட ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மேற்கு நோக்கி பாயும் நதியை கிழக்கு நோக்கி திருப்புவேன்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்ற போது கேரள அரசு ஒத்துக்கலங்கிற காரணத்தையும் கடைசி சொன்னார். கேரள அரசு ஏன் ஒத்துக்கலன்னு சொன்னா, இந்த மேற்கு நோக்கி தொடர்ந்து பேசலாம். அதாவது இந்த கண்மாய்கள் தூர்வாரப்படாததுனால விருதுநகர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கம்மியாக, ஏற்கனவே மழைப்பொழிவு ஆண்டாண்டு காலமாக குறைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மழைநீரை தேக்கி வைப்பதற்கு கண்மாய்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதற்காக அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து கண்மாய்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சாகுல் அமீத், விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 950க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது அந்த கண்மாய்கள் மழை வராத ஒரு காரணம், அதே நேரத்தில் கண்மாய்களில் இருக்கக்கூடிய கண்மாய்களில் தூர்வாரும் பணிகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்ந்து காணப்படுகின்றன. மேலும் வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் நடைபெறாமல் இருப்பதனால் அந்த குடிநீர் தேங்கக்கூடிய நிலை இல்லாமலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை அதிகாரிகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் இந்த தூர்வாரும் பணிகளை அதிகாரிகள் செய்ய மறுக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது புதுக்கோட்டை பகுதியில் குடிநீர் பிரச்சனை என்பது எப்படி இருக்கிறது, அந்த பகுதி மக்கள் எப்படி துன்பமடைகிறார்கள் என்பது பற்றிய தகவல்களை பதிவு செய்கிறார் எமது புதுக்கோட்டை செய்தியாளர் சுந்தர். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 நகராட்சிகள், 497 ஊராட்சிகள் உள்ளன. இந்த தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில வருடங்களாக பருவமழை பொய்த்ததை தொடர்ந்து நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. விவசாயத்திற்கும் தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீருக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு, நீண்ட தூரம் கடந்து சென்று குடிநீருக்காக அல்லல்படும் சூழ்நிலை பொதுமக்களுக்கு உருவாகி இருந்தது. இந்நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு தமிழக முதலமைச்சர் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிறப்பு நிதியாக பல கோடி ரூபாய் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒதுக்கியிருந்தனர். இதுல இந்த நிதியிலிருந்து புதுக்கோட்டை நகராட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் இல்லாத பகுதிகளுக்கு லாரிகள் மூலமாக புதுக்கோட்டை நகராட்சி சார்பில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இது தவிர கிட்டத்தட்ட 1,14,00,000 ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு, சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு 29 இடங்களில் ஆழ்குழாய் நீர் ராட்சச பம்புகள் போடப்பட்டு தற்போது குடிநீர் தட்டுப்பாடு புதுக்கோட்டை நகராட்சியை பொறுத்தவரை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 15 தினங்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் வரும். அதை தற்போது 3 தினங்களுக்கு ஒரு முறை குடிநீர் வருவதற்கு ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் செய்துள்ளது. இதே போல அறந்தாங்கி நகராட்சியிலும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு பகுதிகளில் ஆழ்குழாய் குழாய்கள் போடப்பட்டு அங்கும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை தற்போது நிலவுகிறது. வறட்சி மாவட்டமாக அறியப்படும் சிவகங்கை மாவட்டத்தில் நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சிவகங்கை இருக்கிற இளையாங்குடி தாலுகால சாலிகிராமம் என்ற ஊர்ல தண்ணீர் பிரச்சனைக்காக பல போராட்டங்கள் நடைபெற்றோம். கூட 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை பணம் கொடுத்து வாங்குற அவல நிலை இன்னும் நீடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு. சிவகங்கை இருக்க பில்லூர்ல தண்ணீருக்காக 6 கிலோமீட்டர் நடந்து ஊற்று தோண்டி அகப்பையில அள்ளிட்டு வர அவல நிலையும் இன்னும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. குடிநீர் பிரச்சனை போதுமான அளவுல, அதாவது தமிழக அரசு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் போதிய அளவு கிராமங்கள் சென்றடையல என்ற ஒரு குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்குங்க. குடிநீர் பிரச்சனைக்காக சிவகங்கை டவுன் எடுத்துக்கிட்டோம்னா 2 அதாவது 1,25,000
75,000 வாட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டியும் புதிதாக கட்டப்பட்டுள்ள 3 லட்சம் குடிநீர் தொட்டியுள்ள 2 தொட்டிகளை மட்டுமே வச்சு சிவகங்கை டவுன்ல இருக்கிற 3 லட்சம் மக்கள் தொகைக்கு தண்ணீர் விநியோகம் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா அந்த குடிநீர் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க கொடுக்கிற கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கு. காவிரி குடிநீர் வந்து கை கொடுத்தாலும் போதிய மழை அளவு இல்லை என்பதுதாங்க இங்க இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் போதிய மழை அளவு இல்லை என்கின்ற ஒரு நிலை, அதே நேரத்தில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக மக்கள் பாதிக்கப்படுவது ஒரு நிலை என பல்வேறு சிரமங்களை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். திரு இந்திரகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் நம்முடைய தமிழகத்துல செயல்பட்டு வருது. ஆனா நீர் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இத்தனை கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்பட்டு வந்தாலும் பல இடங்கள்ல இன்னும் குடிநீர் பற்றாக்குறை, குடிநீர் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்போ நீர் மேலாண்மையில நம்முடைய அணுகுமுறையை மாற்றம் செய்யணுமா? நீர் மேலாண்மைன்ற வார்த்தையே புதுசா இருக்கும் நம்ம மக்களுக்கு எல்லாம். ஏன்னா நீர் மேலாண்மையை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது, மேலாண்மை பண்ணவும் இல்லை. நமக்கு போதுமான அளவுக்கு அதிகமாவே மழை பெய்யுது. அதாவது ஒரு 700 to 800 மில்லிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அது சராசரியை விட அதிகமான மழை நமக்கு போதுமான அளவுக்கு. ஒரு எந்த கிராமமா இருந்தாலும் சரி அந்த மழை நீர். ஆனா நமக்கு 1000 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுது. விருதுநகர், சிவகங்கை, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல விட்டுட்டு நீங்க மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆனா எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னாக்கா நீர் மேலாண்மையே நடக்கல. அந்த மழை பெய்யும் போது அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின் சொல்லக்கூடிய அந்த மழையினுடைய அளவு வந்து ஆண்டு முழுவதும் சமமா பங்கிட்டு பெய்யாம ஒரு சில காலகட்டங்கள்ல பெய்யுது. அப்படி வரும்பொழுது அதை அறுவடை செய்யற மழை நிச்சயமா பண்றது இல்ல. இன்னைக்கு கூட தமிழக அரசு வந்து 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க மழைநீர் வடிகாலுக்கு. இந்த மழைநீர் வடிகால் எங்கு சென்றடையுதுன்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும். இது நேரா கடல்ல போய் விழுதுன்னா அதனால பிரயோஜனமே கிடையாது. இது எங்கன்னா ஒரு நீர்நிலைகள்ல போய் சேருது, இல்ல நிலத்தடி நீரை வளம்படுத்துது, இல்ல தரை தொட்டிகள் அமைச்சு அதுல சேகரிக்கப்படுதுன்னா அதுதான் மேலாண்மை. இத மழைநீர் வடிகாலை வச்சு எடுத்துமே கடல்ல விடுறதுன்றது மேலாண்மையே கிடையாது. நீர் மேலாண்மையில நம்ம பூஜ்யம் தாங்க, அதுல ஒன்னும் மாற்றுக்கிறதுல. நம் முன்னோர்கள் வந்து மேலாண்மையில ரொம்ப சிறந்து விளங்கி இருந்தாங்க. எந்த கோயில் பிரகாரம் நீங்க சுத்தி வந்தாலும் அந்த கோயில்ல விழக்கூடிய ஒரு பெரிய பரப்புல 1 ஏக்கர்ல இருக்கும் பழைய காலத்து கோயில்லாம், அதுல விழற தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நேரா குளத்துல போய் சேர்ற மாதிரி ஒரு நீர் மேலாண்மையை கையாண்டு வந்தாங்க. 2வது நீர் பயன்பாடுன்னு ஒரு இருக்கு. இது வந்து மக்கள் பண்ண வேண்டியது. எல்லாம் தண்ணி பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி இல்ல, தண்ணி பிரச்சனைன்னு பேசுறோம். ஆனா சாக்கடை தண்ணி உள்ளாத கிராமங்களே இல்ல இன்னைக்கு. இதனால கொசு பெருக்கிட்டு வருது. இந்த நீர் சுத்திகரிப்பு முறைன்றது எளிய முறையில ஒரு வாழை மரம் அந்த தண்ணி போற வழியில வச்சாங்கன்னா தண்ணியை சுத்தம் பண்ணிடும். இந்த கல்வாழை, சேப்பங்கிழங்கு செடிகளை வச்சீங்கன்னா அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி நல்ல தண்ணியா மாறிடும். இந்த நீர் மேலாண்மையில 2 விஷயம் இருக்குது. ஒன்னு மழைநீரை சேகரிச்சு அதை முறையா பயன்படுத்துறது. அந்த விழிப்புணர்வு இன்னும் நிறைய வரவே இல்லை. 20-25% மக்கள் கிட்ட தான் இந்த தகவல்கள் போய் சேர்ந்திருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியல. அதாவது நீரை கையாளுறது அப்படின்ற ஒரு முறை இருக்கு. அதையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தாராளமா செலவு பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி இல்லைன்றோம், ஆனா கழிவுநீர்கள் பெருகிட்டே இருக்குது. இந்த கழிவுநீரை வந்து நம்ம முறைப்படுத்தி அதை மறுசுழற்சி பண்ணி மற்ற உபயோகத்திற்கும், குடிநீரையும் மற்ற உபயோகத்துக்கான நீரையும் தனித்தனியா நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம நீர் மேலாண்மையிலே இருக்கிறோம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரே குழாயில தண்ணி கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம நீர் மேலாண்மைக்கு உள்ள என்ட்ரு ஆகவே இல்லைன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை மறுக்கலாம், அது வேற விஷயம். நமக்கு எல்லா தண்ணியும் நல்ல தண்ணியாவே கொடுக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கலாம். பல நாடுகள்ல 2 தண்ணி இருக்கு. ஒன்னு வந்து குடிநீர் உள் பயன்பாட்டுக்கு, வெளி பயன்பாட்டுக்கு கொடுக்கறத நீங்க சுத்திகரிக்கப்பட்ட நீரை கொடுக்கலாம். ஆனா சுத்திகரிக்கப்பட்ட நீர்ன்றது வந்து நம்ம சுத்திகரம் பண்ணி அப்படியே அந்த திரும்பவும் வந்து கழிவுநீர்ல கலக்கிறோமே தவிர அதை முறையா வந்து சில இடங்கள்ல வந்து லாரியில எடுத்துட்டு போயிட்டு கம்பெனிகள்ல பயன்படுத்துறாங்க. அதே இன்னும் குடிநீரா கூட நம்ம மாத்தக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறதுல அதையே குடிநீரா மாத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த முறையை நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் பண்ணாததுதான் பிரச்சனையே தவிர உண்மையிலேயே மழை பெய்யல அது இல்ல. ஆனா மழை குறைந்துட்டு வருதுன்றது ஒரு காரணம், அதுக்கு பசுமை குறைகிறது தான் காரணம். அந்த பசுமையை நம்ம உருவாக்குறதுக்கு தான் இன்னைக்கு சென்னையில எல்லாம் எங்கெல்லாம் மொட்டை மாடி இருக்கோ அங்கெல்லாம் பச்சை தொப்பி போடுங்க. போடும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டினுடைய தாக்கம் குறைஞ்சு மழை மேகங்கள் மழையா மாறுறதுக்கு ஒரு காரணியா அமையும். அப்படி இல்லைன்னா மழை மேகங்கள் நம்மளை பார்த்துட்டே போய் கடல்ல மழையை பெஞ்சிட்டு இருக்கும். தற்பொழுது மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது பற்றிய தகவல்களை பதிவு செய்கிறார் எம்முடைய மதுரை செய்தியாளர் ஆதவன். கேட்கலாம்.
கடந்த சில ஆண்டுகளாகவே மதுரை மாநகராட்சி குடிநீர் பஞ்சத்தால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 72 வார்டுகளாக இருந்த மதுரை மாநகராட்சி கடந்த 2012ஆம் ஆண்டுல 100 வார்டுகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த 72 வார்டுகளாக இருக்கும் போதே மதுரை மாநகராட்சியில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குவதில் பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இதற்கிடையில அந்த 17 உள்ளாட்சிகளை உள்ளடக்கிய அந்த மீதமுள்ள 28 வார்டுகள் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு முறையான குடிநீர் வழங்குவதற்கான திட்டம் எதுவுமே அமல்படுத்தப்படல. இதனால 100 வார்டுகளிலுமே குடிநீர் வழங்குவதில் ஒரு பெரும் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏற்கனவே மதுரைக்கு குடிநீர் வழங்குறதுக்காக இருக்கக்கூடிய வைகை நதி ஆதாரமாக கொண்டு 1ஆம் குடிநீர் திட்டம் மற்றும் 2ஆம் குடிநீர் திட்டத்தை கொண்டு மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நீர் வழங்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால மதுரையில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதாரங்கள் எல்லாமே பொய்த்து போயிடுச்சு. பெரும்பாலும் வறண்டு போன நிலையில வைகை அணையிலிருந்து நீர் எடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில மதுரை மாநகராட்சி முழுக்க ஒரு குடிநீர் பற்றாக்குறை தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனாலே சமீப காலமாகவே 4 5 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இதை அடுத்து இந்த மக்கள் அனைவரும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு தங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில் அதுவும் சமீபத்தில் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்கிற சூழ்நிலையில நாளையிலிருந்து அதாவது ஆகஸ்ட் 15 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு மதுரை மாநகராட்சி மேயர் ராஜன் செல்லப்பா அறிவிச்சிருக்காரு. நாளையிலிருந்து அந்த திட்டம் நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லலாம். சப்போஸ் நாளையிலிருந்து அந்த திட்டம் வர்ற பட்சத்தில் மதுரையிலுடைய அந்த குடிநீர் பஞ்சம் ஓரளவுக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு நம்பலாம். தமிழகத்தின் பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் பொழுது இன்னும் 6 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சாகுல் அமீதிடம் பேசலாம். சாகுல் அமீத், இப்போ விருதுநகர் பகுதியில குடிநீர் விநியோகிக்கக்கூடிய அந்த குழாய்கள்ல பராமரிப்பு பணிகள் என்பது எப்படி நடந்துட்டு இருக்கு? இப்போ தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தோட 2ஆம் பிரிவுக்கான பணிகள் ரொம்ப தாமதமா நடைபெற்றுட்டு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்போ இந்த பகுதியில குடிநீர் சீராக கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல மாவட்ட நிர்வாகம் இறங்கணும்? அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட கருத்துக்களை கேளுங்க. அதாவது ஹேமா இப்பொழுது அதாவது நகர்ப்புறங்களுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது மாதிரி இப்போது நடைபெற்றிருக்கின்ற திட்டப்பணிகள் எல்லாம் கிராமப்புறங்களை கவர் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களை கவர் பண்றதற்காக 3 திட்டப்பணிகள் நடைபெற்றிருக்கு. அதுல 2 திட்டப்பணிகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் விருதுநகர் யூனியனுக்கு உட்பட்ட கிராமங்களை இணைக்கக்கூடிய 3வது திட்டப்பணியானது ஒப்பந்ததாரருடைய பிரச்சனைகளால தடைப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து நம்மோடு இருக்கிற ராஜபாளையத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்களுடன் கேட்போம். ஐயா, சொல்லுங்க, குடிநீர் திட்டப்பணிகள் எந்த அளவுக்கு ராஜபாளையம் பகுதியில் நடைபெற்று இருக்கு? ராஜபாளையத்துல இப்ப சமீபத்துல மானூர் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக சட்டசபையில இன்னைக்கு முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. புளியங்குடி சங்கரன்கோயில் ராஜபாளையத்துக்கு அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்போது நான் ஆட்சிக்கு அதாவது நாங்க வந்த உடனே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னாங்க. ஆனா இப்ப 3 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இந்த திட்டம் பொதுமக்களுக்கு சேர்வதற்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். அது முடிய இப்ப 30 நாளைக்கு ஒரு நாள் 25 நாளைக்கு ஒரு நாள் தான் குடிநீர் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 30 நாளைக்கு 25 நாளைக்கு முடிய இன்னும் 2 வருஷம் இருக்கு. இது அந்த பொதுமக்கள் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறதான் இப்போ ராஜபாளையத்தில் உள்ள மக்களுடைய கேள்விக்குறி. வசதியானவங்க டிராக்டர் வண்டியில தண்ணி அடிச்சு நிரப்பி இது பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த அய்யனார் கோயில் பகுதியில அணைக்கட்டு நம்ம டேம் இருக்கு. அந்த டேம் 2 டேம் இருக்கு. இன்னொரு புதுசா ஒரு டேம் கட்டினாங்க. 5 வருஷம் ஆகுது, அதை பராமரிக்கல. தண்ணீர் நல்லா வரும்போது அதையும் சேகரிச்சு வச்சிருந்தா இந்த நேரத்தில் இந்த குடிநீர் பஞ்சத்தை கொஞ்சம் தவிர்த்து ஒரு 20 நாளைக்கு ஒரு ஆட்டமும் 18 நாளைக்கும் தந்திருக்கலாம். ஆனா அந்த இதை தவறிட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா. அதாவது இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த வரக்கூடிய குடிநீர் திட்டம் மூலமாக வரக்கூடிய குடிநீரை பகிர்ந்தளிக்கக்கூடிய முறையை அதாவது மண்டலங்களை குறைத்து குடிநீர் விநியோகக்கூடிய நாட்களின் இடைவெளியை குறைக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதுபோக இந்த குடிநீர் விநியோகக்கூடிய குழாய்களை புனரமைக்கக்கூடிய பணிகளையும் நகராட்சி நிர்வாகங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடம் எழுந்திருக்கிறது. அதுபோக இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கு சில வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதாவது கண்மாய்களை தூர்வார மழை பொழிவிற்கு முன்பாக கண்மாய்களை தூர்வார வேண்டும், சிறப்பு நிதி அதற்கு ஒதுக்கிட வேண்டும். அதுபோக ஆற்றுப்படுகைகளை மணல் அள்ளுவதற்கு உரிமம் பெற்றவர்கள் விதிமுறை மீறல்களை மீறி அதிகமாக மண் அள்ளுவதாக ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. அதனை தொடர்ந்து
கண்காணித்து மணல் உரிமம் பெற்றவர்கள் மணல் அள்ளுவதை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதுபோக இந்த விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மலைமறைவு பிரதேசம் என்று சொல்வது போல மரம் மறைவு பிரதேசம் என்று கூட சொல்லலாம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மரங்கள் மிக குறைவு. மரம் வளர்ப்பதை மக்களிடம் ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு அரசு சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு அபிவிருத்தி தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் வருடந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்படுகின்றது. ஆனால் பராமரிப்பு இல்லாததால் எந்த மரக்கன்றுகளும் வாடி போகக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. அதனால் விருதுநகர் மாவட்டம் பசுஞ்சோலை ஆக வேண்டிய விருதுநகர் மாவட்டம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டாலும் நடைபெறவில்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகள் எழுகிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சாகுல் அமித், திரு இந்திரகுமார், இப்போ நீர் மேலாண்மையில பொதுமக்களும் சரி அரசும் சரி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இறங்கினா இன்னும் நீர் ஆதாரங்கள் மேம்படக்கூடிய நிலை ஏற்படும்? சுருக்கமா பதிவு பண்ணு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இந்த பல்லாவரம் அருகாமையில குரம்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வைஷ்ணவா காலேஜ் இருக்கு. அதுல டாக்டர் ராணின்னு முதல்வரா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு பார்க் பண்ணிருக்காங்க. அவங்க காலேஜ்ல நார்மலா பார்க்னா ஒரு கிராஸ் லேண்ட் கொண்டு மரங்கள் வச்சிருப்பாங்க. அவங்க அப்படி இல்லாம ஒரு கேவிட்டி பண்ணிருக்காங்க. அது இல்லாம அந்த சர்ஃபேஸ்ல வேற தண்ணி எல்லாம் அந்த பார்க்குக்கு டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன தடுப்புகளை போட்டு பார்க்குள்ள விட்டுருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் என்ன ஆயிருக்குனாக்கா, அதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியை சுத்தி இருக்கிற வீடுகள்ல 10 நிமிஷம் ஓடக்கூடிய போர்வெல் மோட்டார்ஸ் இவங்க இந்த சிஸ்டம் போட்ட பிறகு அரை மணி நேரம் ஓடுது. சோ நிலத்தடி நீரை நல்லா ரீசார்ஜ் ஆகுது. இது அப்படியே மழைநீர் வடிகால்ல போயிட்டு கடலுக்கு போகாம அங்க பூமி உள்ள அது சின்னதா. இப்ப நம்ம பெர்கித் ரோட்ல சாரதா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. அங்க கண்ணகின்னு ஒரு முதல்வர் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆர்வமா அவங்க கேம்பஸ்ல இருக்கிற தண்ணி எல்லாமே மழைநீரா உள்ள போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு இந்திரகுமார். தமிழகத்தில் நீர் ஆதாரங்கள் என்பது பரவலாக இருக்கக்கூடிய நிலையில், ஆனால் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது நமக்கான மழை அளவும் என்பது குறைவாக காணப்படுகிறது. ஆனால் அந்த மழை அளவையும் கூட சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் மழை நீர் அப்படியே பல இடங்களில் கடலில் சென்று வீணாக கலக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தமிழகத்தின் பல இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனைகள் இருக்கின்றன. கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் அங்கே நீர் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. நிலத்தடி நீர் மட்டமும் கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் மிகவும் ஆழத்திற்கு சென்று விட்டதாக நீர்வள நிலவள ஆதார மையம் புள்ளி விவரங்களை தெரிவிக்கிறது. பல இடங்களில் குடிநீர் மாசுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் குடிநீர் இருக்கக்கூடிய இடங்களில் குடிநீர் விநியோகிக்கும் முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அந்த குடிநீர் விநியோகிக்கக்கூடிய குழாய்களில் சீரான இடைவெளியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான பணிகள் பல இடங்களில் தாமதமாக நடைபெற்று வருகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தினாலும் கூட அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்கின்ற ஒரு கண்காணிப்பு பணியை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான, அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான குடிநீர் தேவையை தீர்த்து வைப்பதில் அதிகாரிகள் மிகவும் கவனமாக இருந்து பல நடவடிக்கைகளை எடுத்து இந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் சாகுல் அமித், நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு இந்திரகுமார் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருந்து